السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: من بنى مسجدا لله بنى الله له في الجنة مثله، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல் என்பது பிரதானமான ஒரு வழிபாட்டுக்கான இடம் என்றாலும் கூட, முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் பள்ளிவாசல் என்பது ஒரு வாழ்வியல் கூடம். மஸ்ஜித் இல்லாமல் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இல்லை. இஸ்லாத்திற்கு ஒரு முக்கிய சிறப்பு இருக்கிறது. மஸ்ஜிதை, பள்ளிவாசலை மையமாக கொண்டே இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. ஒரு இஸ்லாமியனாக இருக்கும் பொழுது அவனுடைய தொடர்பும் அவனுடைய வாழ்வியலும் பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்டது. அதனால்தான் ஒரு மூமினையும் பள்ளிவாசலையும் எந்த சூழ்நிலையும் பிரிக்க முடியாது. மற்ற மதங்களை போன்று ஆலயங்கள் கட்டப்படக்கூடிய அந்த வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது, ஈதர்களுடைய முதல் ஆலயம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் கட்டப்பட்டதல்ல. ஏனென்றால் ஈதர்களுடைய துவக்கமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியிலிருந்து வருகிறது. யாக்கூப் நபியுடைய காலத்தில் ஈதர்களுக்கென ஆலயம் கட்டப்படவில்லை. அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஈதர்களுக்கு ஆலயம் கட்டப்படவில்லை. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே தான் ஈதர்களுக்கு என்ன ஆலயம் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட கிமு 970 ஆண்டுகளில் இருக்கும் பொழுது தான் ஈதர்களுக்கு என்ன ஆலயமே கட்டப்பட்டது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் சரி, அதற்கு பிறகு 200 ஆண்டுகள் கழித்து தான் முதல் ஆலயம் ஈதர்களுக்கென கட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கும் பொழுது, அந்த கிறிஸ்துவிற்கு பிறகு சுமார் 320 ஆண்டுகள் கழித்து தான் கான்ஸ்டன்டின் மனைவி ஹலாலா என்ற பெண்மணியால் ஜெருசலத்தில் கட்டப்பட்டது. இதுதான் முதல் கிறிஸ்தவ ஆலயம். அதே போன்று புத்த விகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது, புத்தரின் காலத்தில் கட்டப்படவில்லை. புத்தரின் சிலையே அவருடைய மறைவுக்கு பிறகு பல நூறு வருடங்களுக்கு பிறகு கிமு 150களில் வாழ்ந்த குஷானா வம்சத்து மன்னர் கனிஷ்கரால் வடிவமைக்கப்பட்டதுதான் புத்தருடைய சிலை கூட. இப்படி மதங்களின் இந்த வரலாற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதுதான் முஸ்லிம்களின் பள்ளிவாசல். இன்றைய ஜும்மாவில் இஸ்லாமிய வரலாற்றில்
பள்ளிவாசல் என்ற தலைப்பின் கீழ் கடந்து வந்த பாதைகளை நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். முஸ்லிம்களின் முதல் பள்ளியே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களாலே கட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பிறகு, நபி பட்டம் பெற்றதற்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் இடையிலே குபா என்ற இடத்திலே தங்கினார்கள். ஒரு 4 நாட்கள் தான் குபா என்ற இடத்திலே தங்கினார்கள். அந்த 4 நாட்கள் தங்கும் பொழுது தொழுவதற்காக ஒரு பள்ளியை ஏற்படுத்தினார்கள். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பிறகு, நபி பட்டம் பெற்றதற்கு பிறகு கட்டிய முதல் பள்ளிவாசல். பள்ளிவாசல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு கட்டப்பட்டதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்பத்திலேயே, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்திருக்கிறார்கள்? பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். ஒரு 4 நாட்கள் தங்கி இருந்தார்கள். அந்த 4 நாட்கள் தொழுவதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். இப்பொழுது இருக்கிறது மஸ்ஜிதுல் குபா. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். முதல்ல பள்ளிவாசலை தான் கட்டினாங்க. மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன நேரத்தில் 2 அனாதைகளுக்கு உரிய இடமாக இருந்தது. அதை விலைக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள். வரலாற்று ஹதீஸிலே பார்க்கிறோம், பனு நஜ்ஜார் கிளையார்கள் அதற்குரிய தொகையை கொடுத்து விட்டு அந்த இடத்தை வாங்கி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஏராளமான பள்ளிவாசல்களை கட்டியிருக்கிறார்கள். ஏராளமான பள்ளிவாசலுக்கு அடித்தளம் இட்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலெல்லாம் தொழுதிருக்கிறார்களோ அந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது பள்ளிவாசலாக இருக்கிறது. பத்ருடைய யுத்த களத்துக்கு செல்லும் பொழுது சென்ற வழிகளில் அவர்கள் தொழுத இடங்களில் பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுல் ஹர்ரா என்ற ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜித் ஷஜர்ங்கிற ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜித் தூன சயாலா அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசல் பிரபல்யமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்த களத்துக்கு செல்லக்கூடிய வழியில் இதுவெல்லாம் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அவர்கள் தொழுத இடத்திலே பின்னால் வந்தவர்கள் பள்ளிவாசலாக அவர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரீஸ் என்ற ஒரு தன்னுடைய கூடாரம், அந்த கூடாரத்துக்கு பேர் அரீஸ், அந்த கூடாரத்தில் இருக்கும் பொழுது சஜிதால விழுந்து என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மஸ்ஜிதுல் அரீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிவிட்டு சென்றார்கள். எங்கெல்லாம் தொழுதார்களோ பின்னால் வந்தவர்கள் அதை பள்ளிவாசலாக கட்டிவிட்டார்கள். இப்படியாக அவர்கள் எங்கே வெளிக்கிளம்பி சென்றார்களோ யுத்த நேரத்தில் நிறைய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. கந்தக்குடைய யுத்தம் நடந்த இடத்தில் இப்போது 7 பள்ளிவாசல்களின் அடையாளம் இருக்கிறது. அதே போன்று கந்தக்குடைய யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஃபதஹ் அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. ஹைபருடைய போருக்கு செல்லும் பொழுது போகின்ற வழிகளில் தொழக்கூடிய நேரத்தில் சில இடங்களில் தொழுதாங்க, சில இடங்கள் பள்ளிவாசலை அமைத்தார்கள். மஸ்ஜிதுல் அசர் அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசல் அமைச்சாங்க. மஸ்ஜித் சஹபா அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருக்கு செல்லும் போது ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல்கள். அதே போன்று சில பள்ளிவாசல்கள் தபூக்குடைய யுத்தத்தில் நிறைய பள்ளிவாசல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதுறாங்க 16 பள்ளிவாசல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது தபூக்குடைய யுத்தம் போகக்கூடிய நேரத்தில். இப்படியெல்லாம் ஆங்காங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லக்கூடிய வழியிலும் கூட பள்ளிவாசலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு பணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் செய்திருக்கிறார்கள். சில இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு சென்றதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அந்த இடத்தையே பள்ளிவாசலாக மாற்றி இருக்கிறார்கள். ஆக பள்ளிவாசலுக்கு அடித்தளம் இடுவதும் பள்ளிவாசலை கட்டுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக முக்கியமான முதன்மையான பணியாக இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்த்தாலும் சரி, அதற்கு பிறகு சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தாலும் சரி, தங்களுடைய வீடுகளை அமைப்பதை விட பள்ளிவாசலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பள்ளிவாசல் கட்டுவது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு பெரிய வணக்கம். அதுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது.
சாதாரண விஷயம் அல்ல. பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஏராளமான நன்மை இருக்கிறது. அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மம்பனா மஸ்ஜிதன் லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொர்க்கத்தில் அதை போன்று ஒரு வீட்டை கட்டுகிறான். எப்பேற்பட்ட ஒரு சோபனம்! இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சொந்த வீடு கட்டுவது என்பது கனவாக இருக்கிறது பலருக்கு. அதே நேரத்தில் இந்த பள்ளிவாசலுக்கு உதவுவதன் காரணமாக, பள்ளிவாசலை கட்டுவதன் காரணமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறான். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்முடைய மௌத்துக்கு பிறகு கபரில் வரக்கூடிய ஒரு நன்மையான விஷயம் என்ற பட்டியலில் சில விஷயங்களை சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்மை கற்றுக் கொடுப்பது, நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்தா அவர் என்ன செய்வார், அதன்படி அமல் செய்வார். அவர் செய்யக்கூடிய நன்மை நமக்கு கபரில் வந்து சேரும். சாலிகான பிள்ளை, தந்தைக்காக வேண்டி, தந்தை இறப்புக்கு பிறகு துவா செய்யக்கூடிய பிள்ளை, அந்த பிள்ளை துவா செய்யும் பொழுது தந்தைக்கு வந்து அடைகிறது கபரிலே. ஒருத்தர் கிணறை தோண்டி வைக்கிறார், அந்த கிணற்றில் தண்ணீர் பருகக்கூடிய நேரத்தில் இவர் மௌத்தாகி கபரில் இருக்கும் பொழுதும் அந்த நன்மை அவருக்கு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹதீஸ்ல. அதே மாதிரி தான் பள்ளிவாசல் யார் கட்டுகிறார்களோ கட்டி முடித்து அவர் இறந்து போய் விடுவார். அவருடைய கபருக்கு இங்கே வணக்கம் புரியக்கூடிய நன்மைகள், இந்த பள்ளிவாசலோட நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய நன்மையுடைய திட்டத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆக பள்ளிவாசல் என்பது ஒரு இஸ்லாமிய இதயத்தோடு வாழ்வோடு ஒன்றி போன ஒரு சிறப்பான ஒரு அம்சம். பள்ளிவாசலையும் மூமினை தவிர்க்க முடியாது. அதனால்தான் ஐங்கால தொழுகை கடமை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களையும் பள்ளிவாசலே என்ன செய்தார்கள், தீர்ப்பளித்தார்கள். ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம், வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஆக மிக முக்கியமான ஒரு முஸ்லிமுடைய இதயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இந்த பள்ளிவாசல் என்பது. அந்த பள்ளிவாசல் எப்படி கட்ட வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. வரலாற்றின் வழி நெடுகிலும் பார்த்தாலும் கூட எந்த இடத்திலும் அபகரிப்போ அல்லது ஆக்கிரமிப்போ மோசடியோ இல்லாமல் தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சின்ன விஷயத்தில் பிசை இருந்தாலும் அன்றைய காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அதை சரி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. தவறான முறையில், தவறான வழியில் கட்டப்பட்டால் அந்த பள்ளிவாசலை முஸ்லிம்கள் நிராகரித்து விடுவார்கள் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. சாதாரண விஷயம் அல்ல. பள்ளிவாசலை கட்டும் பொழுது அதனுடைய காசு பணத்திலிருந்து அது கட்டி முடிக்க வரக்கூடிய அத்தனை செயற்பாடுகளும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். இஸ்லாம் வகுத்து தருகிறது. ஏதோ இன்று நேற்று வரையறுத்த சட்டம் அல்ல. ஏறத்தாழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து அதற்கு முன்பே நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளையும் அதுதான். இறை இல்லத்தை கட்டும் பொழுது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அபகரிப்பு கூடாது, ஆக்கிரமிப்பு கூடாது, மோசடி கூடாது என்று சொல்லுகிறது இஸ்லாம். ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் 4 ஆண்டு ஆட்சி காலம் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. மிக துல்லியமாக தெளிவாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிக வேகமாக விரிவடைந்து விடுகிறது. மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். மஸ்ஜித் நபவி மக்களின் நெரிசலால் அப்படியே திணறுகிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யோசிக்கிறார்கள், மக்கள் அதிகமாகிவிட்டார்கள், மஸ்ஜித் நபவியை நாம் விரிவாக்கம் செய்ய வேண்டும். விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் தட்டி விடணும், வீடுகள்லாம் இடிச்சிட்டு தான் அந்த பள்ளிவாசலை விரிவாக்கம் பண்ண முடியும். மஸ்ஜித் நபவி சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் யாருடையது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வீடு இருக்கிறது. சில சஹாபா பெருமக்களுடைய வீடு இருக்கிறது. உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்ற சில சஹாபாக்களுடைய வீடுகள் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மஸ்ஜித் நபவியை விரிவாக்க செய்யலாம் நினைக்கிறாங்க. இந்த சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வீடை மட்டும் விட்டுட்டாங்க, வேண்டாம். மற்ற சஹாபாக்களுடைய வீடுகளை கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்,
மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய வீடுகளை, உங்களுடைய நிலங்களை தாருங்கள். அதற்கு பகரமாக மதீனாவின் வெளிப்புறத்திலே உங்களுக்கு நிலத்தை நான் தருகிறேன், அல்லது அதற்குரிய கிரயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்கள் அரசுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அரசு உங்களுக்கு நன்றியோடு நடக்கும். அதுவும் இல்லையா, அல்லாஹுக்காகவே நீங்கள் என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம். அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் விட சிறந்த கூலிகளை கொடுப்பான் என்ற 3 விஷயத்தை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் அல்லாஹ்க்காக வேண்டிய கொடுத்துட்டாங்க, எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம. ஜாபிர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகனார் 2 பேரும் எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம என்னுடைய வீடு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. சில சஹாபாக்கள் கிரயத்தை வாங்கிக்கிட்டாங்க, சில சஹாபாக்கள் வேறொரு இடத்தை வாங்கிட்டு அதற்கு பகரமாக தன்னுடைய வீட்டை கொடுத்தாங்க. அதுல அந்த சஹாபாக்கள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மட்டும் அந்த நேரத்துல ஊர்ல இல்லை, வெளியூர் போயிருந்தாங்க. அவங்களுடைய வீடு இருக்குது பக்கத்துல. ஊருகளிலிருந்து திரும்பிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்த பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கிட்டையும் சொன்னது மாதிரி சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட, நீங்க உங்களுடைய வீட்டை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பகரமாக வேறொரு இடத்தை தரலாம், வேறொரு அதற்கு கிரயமாக ஏதாவது நான் தருகிறேன் என்று சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மறுத்துட்டாங்க, நான் என்னுடைய வீட்டை நான் தரமாட்டேன். உடனே வாக்குவாதமாகிறது. பிறகு நீங்கள் தராவிட்டால் என்ன, நான் எடுத்துக்கொள்வேன் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதிகாரத்துல சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க விடல, நீங்கள் எப்படி அதிகாரத்தில் இருக்க முடியும் என்று வழக்கு தொடுத்து விட்டார்கள். ஜனாதிபதியின் மீதே வழக்கு தொடுக்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். வழக்கு நீதிபதியிடம் போகிறது. நீதிபதி யார் அப்படின்னா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வழக்கு வருகிறது. அப்பொழுது நீதிபதியாக இருக்கக்கூடிய உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, உங்களிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, தாவூத் நபி, அவங்களுக்கு பைத்துல் முகத்தஸை கட்டுவதற்கு அல்லாஹ் என்ன செய்தான், கட்டளையிட்டான். அந்த பைத்துல் முகத்தஸ் கட்டுறதுக்காக வேண்டி ஒரு இடத்தை என்ன செஞ்சாங்க, தேர்வு செஞ்சாங்க. எந்த இடத்துல கட்டணுங்கிறதுக்கான ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க. அந்த இடம் யாருக்கு உரியது என்று சொன்னால் இஸ்ரவேலர்களுக்குரிய ஒரு இடம். தாவூத் நபி என்ன செஞ்சாங்க, அந்த இஸ்ரவேலர்கிட்ட போய் கேட்டாங்க, எனக்கு இந்த இடத்த கொடுங்க, பள்ளிவாசல் கட்டணும். அப்ப அந்த இஸ்ரவேலர் சொன்னார், இல்லை என்னால் தர முடியாது, என்னால் தர முடியாதுன்னு சொன்னார். அப்பொழுது தாவூத் நபி தன்னுடைய உள்ளத்திலே நினைத்து கொண்டார்கள், சொல்லல, உள்ளத்திலே நினைத்து கொண்டார்கள், நீ தராவிட்டால் என்ன, நான் எடுத்துக்கொள்வேன் என்று உள்ளத்திலே நினைத்தார்கள். உடனே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வஹி மூலமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், தாவூத் அவர்களே, என்னுடைய இறை இல்லம் என்பது எந்த விதமான அபகரிப்புக்கும் உள்ளாயிருக்கக்கூடாது, மோசடிக்கும் உள்ளாயிருக்கக்கூடாது, ஆக்கிரமிப்புக்கும் உள்ளாயிருக்கக்கூடாது, பரிசுத்தமாக கட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வஹி அனுப்பினான் தாவூத் நபி அவர்களுக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இதை கேட்டுட்டு பிறகு அந்த இஸ்ரவேலர்கிட்ட போய் பேசி இழப்பீடு கொடுத்து காசு பணத்தை கொடுத்து தான் அந்த இடத்தை வாங்கினார்கள் என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் ஒரு தடவை சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொன்னாங்க, இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட நிலம்லாம் கேட்க மாட்டேன், உங்களுடைய நிலமும் வேண்டாம், உங்களுடைய வீடும் வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, நான் மஸ்ஜித் நபவியுடைய விரிவாக்கத்தில் மிகவும் பேராசைப்பட்டவன். எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட இஸ்லாம் மனிதனுக்கு எந்த அளவுக்கு உரிமை வழங்கி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் நான் என்ன செய்ய முறையிட்டேன், தாராளமாக என்னுடைய வீட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க, அதுல நான் தான் ரொம்ப பேராசையா இருக்கேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய வீட்டை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மமாக மஸ்ஜித் நபவிக்கு கொடுத்தார்கள். இதுதான் நம்முடைய பள்ளிவாசலுடைய வரலாறு. இந்த 2024 வரையும் புரட்டினாலும் கூட எந்த பள்ளிவாசலையும் அபகரிப்போ மோசடியோ ஆக்கிரமிப்போ கிடையாது. வரலாற்று திரிவுகளை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
சரியான வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். பள்ளிவாசல் தான் சுத்தமான காசு பணத்திலிருந்து கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல் தான் எந்த விதமான ஆக்கிரமிப்புகளும் இல்லாமல் இருக்கிறது. சரியான வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு போலி பிரச்சாரம் செய்யப்படுகிறது. பள்ளிவாசல்கள் வேறொன்றை இடித்து கட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு போலி பிரச்சாரம். இதை நாம் கையாள வேண்டும். மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மோசமான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்திலேயே எகிப்தினுடைய ஆளுநராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. எகிப்தில் கட்டின அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ பெண்மணியுடைய இடமும் சேர்ந்துக்கிருச்சு. பள்ளிவாசல்ல கிறிஸ்தவ பெண்மணி என்ன செஞ்சாங்க, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட முறையிட்டாங்க. என்னுடைய இடத்தை சேர்த்து பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கட்டியிருக்கிறாங்க என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உத்தரவு போட்டார்கள். ஏதோ இழப்பீடு கொடுக்க சொல்லல, விட்டு தரும்படி கேட்கல. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அந்த பகுதியை இடிச்சு அந்த இடத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த பகுதியில் உள்ள பகுதி அவர்கள் வீட்டு பகுதியும் சேர்த்து கட்டி கொடுக்கப்பட்டது என்று நாம் வரலாறுலே பார்க்கிறோம். அதற்கு பிறகுள்ள காலம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பிறகுள்ள காலத்திலே நாம் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது உமையாக்களுடைய காலம், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய மஸ்ஜித் கட்டப்பட்டுச்சு. சிரியாவில் டமாஸ்கஸில் ஒரு பெரிய மஸ்ஜித் உமவி அப்படிங்கிற பேரில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது, பெரிய பள்ளிவாசல். அப்பொழுது அந்த பள்ளிவாசலுடைய காம்பவுண்டு சுவர், சுற்றுச்சுவர் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சொந்தமானது என்ற ரீதியில முறையீடு வந்த நேரத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சி கட்டிலே இருக்கும் பொழுது அதற்கு இழப்பீடு நாங்கள் கொடுத்து விடுகிறோம், நீங்கள் தந்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. இல்லை, நீங்கள் விட்டு கொடுத்து விடுங்கள், நாங்கள் கட்டி விட்டோம் என்றும் சொல்லவில்லை. உடனே இடித்து அந்த பகுதியை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். வரலாறு சொல்லுகிறது. இப்படித்தான் நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து பள்ளிவாசல் பணி என்பதும் பள்ளிவாசல் கட்டுவது என்பதும் ஏதோ சாதாரணமான விஷயம் அல்ல. எங்கேயோ காசு பணத்தை வாங்கி யாரையோ ஏமாற்றி மோசடி செய்து அபகரித்து கட்டக்கூடிய விஷயம் அல்ல. இஸ்லாம் ஒரு இஸ்லாமியன் அவனுடைய உள்ளத்தோடு தொடர்புடையதான் மஸ்ஜித், பள்ளிவாசல். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. கௌபத்துல்லாவை ஆரம்பத்தில் கட்டும்போது அப்துல் முத்தலிபுடைய காலத்தில் கௌபத்துல்லாவை கட்டக்கூடிய நேரத்தில், புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பே வெளியிட்டாங்க. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, இறை மறுப்பாளராக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அது நினைச்சபடி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாங்க. அப்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, கௌபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட இருக்கிறது, ஆகையினால் யாரும் சூதாட்டத்தில் வந்த காசு பணத்தை கொடுக்க வேண்டாம். சூதாட்டம் ரொம்ப மிகச்சிருச்சு. சூதாட்டத்துடைய பணத்தை யாரும் கொடுக்க வேணாம், மற்ற நீங்க தொழில் செய்து வியாபாரம் செய்த பணத்திலிருந்து என்ன செய்யுங்க, கௌபத்துல்லா கட்டுறதுக்கு நீங்க காசு பணத்தை கொடுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஏனென்றால் பள்ளிவாசல் என்பது, இறை இல்லம் என்பது ரொம்ப பியூரா இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். வரலாறு நெடுகில் நாம் சொல்ல முடியும். எங்கேயாவது ஒரு விஷயங்கள் சருகு ஏற்பட்டிருந்தாலும், தெரியாமல் நடந்திருந்தாலும் கூட அதையும் சரி செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். 1000 உதாரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வலை, 3 வகை சூழ்ச்சிகளில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நமது நாட்டில் 3 வகை சூழ்ச்சிகள், 3 வகை சூழ்ச்சிகளை வைத்து நம்முடைய பள்ளிவாசல்கள், தர்காக்கள், நம்முடைய நிலங்களை அபகரிக்கவும் அழிக்கவும் என்ன செய்கிறார்கள், எதிரிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாவது சூழ்ச்சி கலவரத்தின் மூலமாக அழிக்கிறது, கலவரத்தை ஏற்படுத்தி அழிக்கிறது. ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்தாலும் சரி, கடைசியாக டெல்லி கலவரம் உட்பட, அதற்கு பிறகு வந்த கலவரம் உட்பட எல்லா கலவரத்திலும் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது, சூறையாடப்பட்டிருக்கிறது, நெருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், பாபர் மசீத் தான் பெருசாக தெரியும். ஆனால் 12,000 சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு 12,000 பள்ளிவாசல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தகர்க்கப்பட்டிருக்கிறது. வரலாறு சொல்லுகிறது, பதிவேடுகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1947க்கு பிறகு, சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டில் ஏற்பட்ட ஒவ்வொரு கலவரத்திலும் பள்ளிவாசல் என்ன செய்யப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்கிறது.
1979 மத்திய பிரதேசத்தில் 55 பள்ளிவாசல் தகர்க்கப்பட்டது. 1989 பாகல்பூர் வகுப்பு கலவரத்தில் 57 பள்ளிவாசல்கள். 1990 ஹைதராபாத் கலவரத்தில் 77 முஸ்லிம் கட்டடங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பலியாக்கப்பட்டிருக்கிறது. 2002 குஜராத் இனப்படுகொலையின் போது ஏறத்தாழ 236 பள்ளிவாசல்கள், முஸ்லிமுடைய புனித தலங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கலவரத்தின் மூலமாக அழிக்கக்கூடிய சூழ்ச்சியை கையாளுகிறார்கள். இரண்டாவது சூழ்ச்சி தொல்லியல் துறை மூலம் அழித்தல். தொல்லியல் துறைன்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இதெல்லாம் புராதன சின்னங்கள், நீங்க என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுரும். மக்கள்கள் இந்த பகுதியிலே இல்லை, ஆகையினால் இந்த பள்ளிவாசல் பூட்டப்படுகிறது என்று சொல்லிய இந்தியாவில் இதுவரைக்கும் தொல்லியல் துறையினுடைய கையில 118 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. தொல்லியல் துறையின கையில அந்த பகுதிகளுக்கு முஸ்லீம் வந்ததற்கு பிறகும் கூட தொல்லியல் துறை அந்த பள்ளிவாசல் தொழுகிறதுக்காண்டி திறந்து கொடுக்கல. 118 பள்ளிவாசல் பூட்டப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக கையாளக்கூடிய சூழ்ச்சி என்ன தெரியுமா? மூன்றாவது சூழ்ச்சி நீதிமன்றங்களின் துணை கொண்டு என்ன செய்யறது, பள்ளிவாசல் அழிக்கிறது. இதுதான் நமக்கு தெரியும். இதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக தான் பாபர் மஸ்ஜித் விவகாரம் இருக்குது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து சாதாரண ஒரு மனிதன் மூலமாக கொடுக்கக்கூடிய வழக்கை அது ஊதி பெரிதாக்கி யாராவது ஒரு நபர் வந்து கொடுப்பார். இந்த இடத்துல இதற்கு பகரமா இன்னொரு கட்டடம் இருந்தது என்று சொல்லும்போது அந்த நீதிபதி அந்த நீதிமன்றம் வழக்காக எடுத்துக்கொண்டு உடனே அதை சரி செய்வதற்கான ஆய்வை நடத்துகிறது. பாபர் மஸ்ஜித்லேருந்து நாம் பார்க்கிறோம். அடுத்து ஞானவாபி மஸ்ஜித், அதெல்லாம் நிலுவையில் இருக்குது. இப்போ சமீபத்தில் மிக முக்கியமாக நம்ம 4 நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட உங்களுக்கு கலவரங்கள்லாம் தெரியும். உண்மையிலே ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ் கருணையாளன், அதை விட அல்லாஹ்வுடைய பிடி பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் கருணையாளன் தான், அதே நேரத்தில் அவருடைய பிடி இருக்கிறதே மிக கடுமையானதாக இருக்கும். அநியாயமாக ஒரு 3 இளைஞர்களை கொண்டு வைத்திருக்கிறார்கள். 5 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. இன்னைக்கு நம்ம இதை பேசுறதுக்கு யோசிக்கிறோம். பொதுவான மக்கள் டிவிகளிலே மற்ற இடங்களிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக, குறிப்பாக ஊபியில் இருக்கக்கூடிய அந்த சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தின் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு 5 பேரை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கொண்டு குவித்திருக்கிறார்கள். இந்த 5 பேருடைய அந்த உயிர் சம்பந்தமாக இன்னும் எந்த விதமான கேள்வியும் யாரும் கேட்கப்பட்டதாக தெரியவில்லை. நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செய்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு காலம் நீதி எப்படி இருந்தது? முகலாயர் ஆட்சி செய்தார்கள். ஜஹாங்கீர் மன்னர் நமக்கெல்லாம் தெரியும். நீதியில மிகப்பெரிய ஒரு நீதியாளர் ஜஹாங்கீர் மன்னர். முகலாய பேரரசின் 4ஆம் நபராக ஆட்சி செய்தவர் இந்தியாவை. அவருடைய நீதியுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மணி கட்டி விட்டுருப்பாங்க. அந்த மணியை போய் யார் இழுத்து அடிச்சாலும் உடனே அவருக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கப்படும். ஜஹாங்கீருடைய மனைவி நூர்ஜஹான் ஒரு நேரத்தில் வேட்டையாட செல்லும் பொழுது நூர்ஜஹானுடைய அம்பு ஒரு வண்ணானை என்ன செய்து விட்டது, மன்னானுடைய வயிற்றிலே பட்டு விட்டது. மன்னான் இறந்து போனான். பிறகு ஜஹாங்கீர் மன்னர் சொன்னார், உயிருக்கு பகரமா உன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராகிக்கொள். மனைவியை பார்த்து சொன்னார், ஒரு உயிருக்கு பகரமா உன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராகிக்கொள். அமைச்சர்லாம் சொன்னாங்க, மன்னர் அவர்களே அம்மா அவங்கள்ட்ட போய் பேசலாம், நஷ்டஈடு கொடுத்துடலான்னு சொன்னாங்க. இல்லை வேண்டாம். கடைசியாக அந்த குடும்பத்தினர் வந்து, மன்னர் அவர்களே நாங்க மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் ஜஹாங்கீர் அவர்கள் தன்னுடைய மனைவியை உயிரோடு விட்டார்கள். பிறகுதான் நஷ்டஈடு கொடுத்து அதை சரி செய்து கொண்டார்கள். இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இந்தியாவை ஆண்ட நம்முடைய முன்னோர்கள் நீதியில் சரியாக இருந்தார்கள். இன்னைக்கு நீதிமன்றத்தை வைத்து என்ன செய்கிறார்கள், நம்முடைய பள்ளிவாசலும் சரி நம்மையும் சரி எல்லா விதத்திலும் சூழ்ச்சி செய்து அழிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். முகலாய சக்கரவர்த்தி பாபருடைய ஆட்சி காலத்தில் தான் மிக முக்கியமான 3 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது. 3 பள்ளிவாசல்கள். அதில் ஒன்று பாபர் மஸ்ஜித். 1992 அது இடிக்கப்பட்டுருச்சு. 2வது பள்ளிவாசல் பானிபட் நகரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிவாசல். 3வது பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல் தான் இந்த சம்பல் மஸ்ஜித், ஜமா மசூதிங்கிற சொல்லக்கூடிய, இப்பொழுது அவர்கள் ஆக்கிரமிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல். இது பாபர் அவருடைய காலத்தில் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல். சமீபத்தில் இந்த மாதம் உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும், இந்த மாதம் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி, கடந்த 10 நாளைக்கு முன்பதாக 19ஆம் தேதி ஒரு வழக்கறிஞர் என்ன செய்கிறார், வழக்கு தொடுக்கிறார்.
அதாவது இந்த ஜமா மசூதிக்கு அடியில வேறு ஒரு கட்டடம் இருக்கிறது. ஆகையினால் இதை ஆய்வு செய்ய வேண்டும், இதை ஆய்வு செய்ய வேண்டும். நீதிபதி எந்த விதமான விசாரணையும் இல்லாமல், எதிர்த்தரப்பினுடைய வாதத்தை கேட்காமல், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் தரப்புடைய வாதத்தை கூட எதிர்பார்க்காமல் 19ஆம் தேதி போய் வழக்க கொடுக்கிறார். அப்பவே உடனே தீர்ப்பு. நீதிமன்றம் எவ்வளவு எதிராக நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உடனே தீர்ப்பு, உடனே என்ன செய்ய, போய் ஆய்வு செய்ய. பள்ளிவாசல்ல 19ஆம் தேதி ஆய்வு செய்யப்பட்டது. பிறகு மறுபடியும் 24ஆம் தேதி, கடந்த 24ஆம் தேதி ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வுக்கு போன இடத்துல தான் முஸ்லீம் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய பள்ளிவாசலை பாதுகாக்கிறதுக்காக நின்றாங்களே தவிர கலவரத்தில் ஈடுபடவில்லை. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பள்ளிவாசல், 500 ஆண்டு கால பழமை வாய்ந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்ல திடீர்னு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே நிற்பாங்களா மாட்டாங்க, எல்லாரும் போய் நின்றாங்க. அந்த நேரத்துல தான் இந்த அராஜகம் பிடிச்ச இந்த எதிரிகள் என்ன செஞ்சாங்க, 5 நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சுட்டு தள்ளி இருக்கிறாங்க. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஊடகமே இது கேள்வி கேட்கல, பத்திரிகைகள் கூட சரியா போடப்படலை. சாதாரண ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட பத்திரிகைகள் அதிகமாக போடப்படுது. நம்மளும் இது பேசலாம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவர்கள் கூறிய சரியா என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக நம்ம பத்துவா தான் செய்யணும். யாரெல்லாம் இந்த விஷயத்துல ஷஹீதானாங்களோ அவங்க ஷஹீது தான், பள்ளிவாசல் பாதுகாக்கிறதுக்காண்டி போய் நின்றுக்கிறாங்க. ஆக இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் நடத்தி விட்டு இன்னும் அந்த ஊர்ல இணைய சேவை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. யாரும் உள்ள போக முடியாது. அது மட்டுமல்ல, அடுத்து அஜ்மீர் தர்காவை என்ன செய்யறாங்க, அடுத்த டார்கெட் வச்சிருக்காங்க. அஜ்மீர் தர்காவிலையும் என்ன செய்யுது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இப்படியாக நீதிமன்றத்தின் உதவியோடு பல சூழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பள்ளிவாசலை பல சோதனைகளை தாண்டியும் புதிதாக கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பிரிட்டன்ல 1889க்கு பிறகு 1500 பள்ளிவாசல் இருக்கிறது. அமெரிக்காவில் அமெரிக்கன் மாஸ்க் அப்படிங்கிற பத்திரிகை சொல்லுது, கிட்டத்தட்ட 2000 இருந்து 2010 அந்த 10 வருஷத்துக்குள்ள 2106 பள்ளிவாசல் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. கட்டினது யாரு? எல்லாம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். ஒரு பக்கத்து பள்ளிவாசல் அழிக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம், ஒரு புறம் என்ன செய்ய, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பள்ளிவாசல் அப்படியே வளர்த்துக்கிட்டே போறோம். பள்ளிவாசல் அழிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களால் ஆரம்பித்த இந்த பள்ளிவாசல் கட்டக்கூடிய பணி இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை நடந்து கொண்டே இருக்கும். பள்ளிவாசலை யாரும் அழிக்க முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மையும் நம்முடைய முஸ்லீம்களையும் பள்ளிவாசல்களையும் எல்லா விதமான சிரமங்கள் துன்பங்களிலிருந்தும் வல்லரஹ்மான பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.